முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் செய்தார்? பிரணவத்தை உபதேசம் செய்தார். இந்த பிரணவத்தின் பொருளை முதல்ல சிவபெருமானுக்கு உபதேசித்தார். அடுத்ததாக அகத்தியர்க்கும், மூணாவதா செய்தது அருணகிரிநாதருக்கு. இந்த பிரணவ உபதேசம் என்பது என்ன? அதனுடைய பொருள் என்ன? பொருள் என்று சொன்னால் அர்த்தம் இல்ல, மீனிங் இல்ல. அது எந்த பொருளை குறிக்கின்றது? முருகர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரணவான்னு கேட்கல. பிரணவம் என்பது ஓம்காரம், எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனா அதனுடைய பொருள் என்ன? அதுதானே முக்கியம். பிரமனுக்கு தெரியல. பிரணவத்தின் பொருள் எதுன்னு கேட்ட உடனே, முருகா 6 முகத்துல ஒரு முகம் பிரணவம் தானே, நீ தானே பிரணவத்தின் பொருள்னு சொல்லி இருந்தால் சரியா போயிருக்கும். பிரமனை கொண்டு போய் சிறையில அடைத்தார். சிவபெருமானே வந்தார். பிரணவத்துக்கு பொருள் தெரியலேன்னு சொல்லி பிரமனை சிறையில் அடைச்சியே, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். முருகர் சொன்னார் தெரியும்னார். எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னார். முருகர் சொன்னார், அப்படி நீங்க கேட்ட உடனே இதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னார். பிரணவங்கிறது மந்திரம், அது சொல்வது என்பது உபதேசம். அதை சொல்லுகிறவர் குருநாதர், அதை கேட்கிறவர் சீடர். நீங்கள் சீடபாவத்திலே இருந்தால் அதை நான் சொல்ல தயாரினர். உடனே ரிஷபத்தில் வந்த சிவபெருமான் என்ன பண்ணாரா, முருகனை மும்முறை வலம் வந்தாராம். குழந்தைய தூக்கிக்கிட்டார், இப்படி வாயை இப்படி வச்சுக்கிட்டார். அந்த சிஷ்ய பாவத்தோடு அந்த பிரணவ உபதேசத்தை முடிவாயாக என்று கேட்ட உடனேயே முருகப்பெருமான் வலது செவியில அந்த பிரணவ உபதேசத்தை செய்கின்றார். முருகனுக்கு தெரிஞ்சது சிவபெருமானுக்கு தெரியும். அதனால அதை கேட்டவுடனே சிவனாருக்கு என்ன ஆச்சா, மனம் குளிர்ந்ததாம். அருணகிரிநாதர் மட்டும்தான் சொன்னார், அப்பாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டாங்க. 2 விஷயம் சொல்லுகிறார். முதல் விஷயத்தை சொல்றார், அப்பாவும் பிள்ளையும் தமிழ்ல பேசிக்கிட்டாங்கன்னாரு. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு என்ன பிரணவத்தின் பொருளாக சொன்னார்? அறிவை அறிவது பொருள். நாம தெரிந்து வைத்திருக்கிற பொருள்கள் எல்லாம் அறிவற்ற பொருள்கள். இந்த உடம்பு, இந்த உலகம், இந்த பொருள்கள் எல்லாமே அறிவற்றது. நாம் துணை என்று கருதுகிறவை எல்லாமே அறிவற்றவை. நாம் நமக்கு சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற எல்லாத்துக்குமே அறிவு கிடையாது. ஆனால் அறிவை அறிவது பொருள் என்று சொன்னார். நமக்கு தெரிவது இந்த உலகம். இந்த உலக பொருள்களிலே மயங்கி விடாமல் இதற்கு அரசனாக விளங்கக்கூடிய முருகனிடம் நாம் லயிக்க வேண்டும், அங்கே செல்ல வேண்டும். பிரணவத்திற்கே அரசனாக இருக்கிறவன் முருகப்பெருமான். எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகத்தை அல்ல, இந்த உலக பொருள்களை அல்ல. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முருகப்பெருமானை, அவனுடைய கருணையை. இதுதான் பிரணவத்தினுடைய பொருள் என்று சொன்னார்.